ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவுமே ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பான். அதுலேருந்து அவன் கூப்பிடவுமே வந்திருக்க மாட்டான். அதுலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அந்த மெரிக்கில் வந்து பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கார ஒரு ஃபோன் பண்ணி அந்த அம்மா கிட்ட பேசவும் அவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அவன் சண்டிகாருக்கு வேலை தேடி போயிருக்கான். ஸோ அதனால் பிஸியாக இருக்கிறனால அவன் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான், நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் பையன்ட்ட வந்து மறுபடியும் சொல்லிடுறா போல. அதனால அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் பரிக்கு. அவளுமே சொல்றா, ரொம்ப சந்தோஷங்க, நீங்க வந்து சண்டிகர்ல ஜாப் வந்து தேடி இருக்கீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கேட்குறான், இதுக்கப்புறம் எப்போங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வாரம் ஆகுது, அப்படி 15 நாள் அப்படி நாள் போகும்ல. ஸோ அந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. அப்போ வந்து எப்போமாச்சும் வந்துருவாருன்னு பார்த்துட்ருக்கா. ஆனா வந்து அவன் வரவே இல்ல. என்ன பண்றாரு, அப்பாக்காரவரும், சித்தப்பாக்காரரும் நேரா அவங்க வீட்டுக்கு போயி அவங்கள்ட்ட பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு. போயிட்டு என்னதான் நெனச்சிட்டு உங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்டா, "இங்க பாருங்க சார், அவன் வேலைக்கு போயிருக்கான்னு தான் சொன்னோம்ல. நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப எதுக்கு வந்து என் பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் குடுத்து விட்டீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "உங்க வீட்ல இருக்கா. ஸோ அவ வந்து நல்ல ட்ரெஸ்ஸா போட்டும். என் மருமக வந்து நல்ல ட்ரெஸ்ஸா போடணும்ல சார். ஸோ அதனால தான் நான் குடுத்து விட்டேன்." அப்படின்ற மாரி நல்லா உருட்டிட்டு இருக்கு இந்த பொம்பள. அதுக்கப்புறம் வந்து, "நீங்க இங்க என்னன்னு செய்வீங்கன்னு தெரியாது. அவன தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு சொல்லுங்க. நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கன்னு புரியல." அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு நேரா வீட்ட பாக்க வந்திருப்பாங்க. வீட்ல உள்ள சித்திக்காரியும் ஆடுதான். நான் தான் சொன்னேனே அந்த குடும்பம் சரி கிடையாது, வைக்காதுன்னு. இப்ப பாருங்க லக்கேஜ் எல்லாம் குடுத்து விட்டுருக்காங்க. அவ்வளதான், பரியோட வாழ்க்கை அவ்வளதான் இவ்வளதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பரிக்கு அப்படி மனசே கையில இல்ல. ஒரு மாரி ஆயிட்டா. அதுக்கப்புறம் ராஜு வந்து தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து நம்பிக்கையில உட்காந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாளுமே கடந்து போயிட்டுருக்கு. அப்பாக்காரவரு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா, அங்க வீடே பூட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து ஒரு கவரால கவர் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஆளே இல்ல. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்ட்டயும் கேட்டு விசாரிச்சு பார்த்தா, அவங்க வந்து இந்த ஊர விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்ற மாரி தெரியுது. அப்பாக்காரவரு தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் தன்னுடைய பொண்ணோடைய நிலைமை தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கி. ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாரி. அதனால என்ன பண்றாரு, அப்பாக்காரவரு வந்து மொவக்கிட்ட, "இங்க பாரும்மா, நீ இதுக்கப்புறம் படிக்கணும். படிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீ உன் ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டிகார்ல போய் வேலை பார்த்து அவருக்கும் குடுக்கணும். ஏன்னா, ஒத்த ஆளால ஒண்ணுமே செய்ய முடியாதும்மா." அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து தான் பொண்ணு ராஜு அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி காலேஜுக்கு போய் அட்மிஷன் போட தான் வந்து சைன் லெட்டர்லாம் எழுதி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள ஃபில் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவளுமே வந்து ராஜு பேர தான் போட்டிருக்கா. அங்கே அவ எங்க மறக்க போறா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்ப பார்த்தா அந்த லெட்டருமே பறந்து போயிட்டு இருக்கு. அப்பாக்காரவர்ட்ட சொல்றா, "இங்க பாருங்கப்பா, அந்த லெட்டர் பறந்து போயிட்டே இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர பார்க்க பின்னாடி போயிட்டுருக்கா. அங்க பார்த்தா அந்த காலேஜுக்குள்ள ஒரு கும்பல் வந்திருக்கும் போல, இந்த தீவிரவாதம் மாரி. ஸோ அங்க இருக்கிறவங்களெல்லாம் கண்ண வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இந்த பரியோடைய அப்பாவும், அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த வீட்ல உள்ள எல்லாருமே வந்து டிவில தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பம்போது பரி வந்து வெளியில தற்செயலா வந்திருப்பாளா, போலீஸ்காரவங்க வந்து பரிய காப்பாத்திட்டு, "இங்க பாரும்மா, உள்ள ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ போக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என் அப்பா, அம்மா உள்ள தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம அப்பா, அம்மாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் வழியா உள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா இந்த பக்கம் அந்த பயலுங்க தான் நின்னுட்டு இருக்காளுங்க. இவ டக்குன்னு கடவுள் பேர பாரத்த போட்டுட்டு, உள்ள வந்து பாதி பேர் இல்லாதப்போ, டக்குன்னு ஒருத்தன் கண்ல மண்ண தூவிட்டு, அப்பாவையும், அம்மாவையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேத்தையும் கூட்டிட்டு தான் வந்துட்டுருப்பா. இந்த பக்கம் இவங்களும் ஷூட் பண்றாங்க. அந்த பக்கம் போலீஸ் ஷூட் பண்றாங்க. அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அப்பாக்காரவர, அம்மாக்காரவங்கள சேஃபா கூட்டிட்டு வந்துட்டுருப்பா. லாஸ்ட்டா பார்த்தா அந்த ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஹீரோயினுடைய அம்மா, அவங்கள வந்து அந்த ரவுடி பையல ஒருத்தன் புடிச்சுருவான். அவங்களுமே அந்த பையன் கைய கடிச்சுட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருவாரு, அப்பாக்காரர் நடுவுல வந்து நின்றுவாரா, அந்த தீவிரவாதில ஒருத்தன் வந்து அப்பாக்காரவர சுட்டு தள்ளிர்றான். இந்த பக்கம் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்டின்னா, "என்னுடைய பொண்ண நல்லா பார்த்துக்கோமா, வீட்ல உள்ள எல்லாரையும் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு, பொண்ணு அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடக்க பொண்ண பத்தி பேசிட்டு இறந்து போயிட்டாரு. அந்த பக்கம் பார்த்தா விக்ரம் வந்துட்டான், அவங்களுடைய அப்பா வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே இப்போ ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்ற மாரி கத்துறாங்க. பார்த்தா அவரு வந்து இறந்து போயிட்டாரு. சோகமா இருக்கு எல்லாத்துக்குமே. நானே இந்த சீன எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவர் இறந்து போவாரு அப்படின்றத நானுமே நெனச்சு பார்க்கல தான். அதுக்கப்புறம் பார்த்தா,
பொதுவா இறுதியா கொல்லி வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இறுதி சடங்கு பண்றது. அதுக்கு வந்து சித்திக்காரி சொல்றா, "விக்ரம் நீ போய் பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, விக்ரம் சொல்றான், "நான் அவங்களுக்கு பையனாவே இல்ல. அதாவது என் பரி வந்து பொண்ணா இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் அவள பையன் மாரி தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ, பெரியப்பாக்கு வந்து நம்ம பரி தான் வந்து வைக்கணும், கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு, பரிய கொல்லி வைக்க சொல்லிட்டு, அப்படியே எரிச்சிர்றாங்க பாடிய. அந்த இடத்துலயும் கூட ராஜு வந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து அப்படி நெனச்சிட்டு இருக்கா. நெனச்சுட்டு வந்துட்டீங்களா நீங்க? அப்படின்ற மாரி கேட்டுருக்கா. அப்போ வந்து அவ எவ்ளோ ஒரு கற்பனையில தன்னுடைய கணவன் கூட இப்படி வாழ்ந்திருப்பான். ஆனா, அவன் இவ்ளோ தப்பு பண்றான் அப்படின்றது ஒரு ஏத்துக்க முடியாத ஒண்ணா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே சோகமா தான் இருக்காங்க. பரியால தாங்கிக்கவே முடியல. வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரவங்க கூட கரெக்ட்டா வெளியில வந்துட்டுருப்பா. அப்ப வந்து அந்த அந்த ஆன்டி இருப்பாங்கல்ல, கவிதா ஆன்டி. அவங்க வந்து பரிய பார்த்துப்புட்டு சொல்றாங்க. பரி வந்து ஒரு பிளைண்ட் பெர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிருப்பா. அப்ப பரிய பார்த்து சொல்றாங்க, "பரவாயில்லையே இந்த பொண்ணு. அவன் கணவர் வந்து அவள விட்டுட்டு ஓடுனாலும் இந்த பொண்ணு இப்படி ஸ்டப்பனா நிக்கிறாளே" அப்படின்னு சொல்லவும், அம்மாக்காரவங்க "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவரு வந்து ஊர விட்டே ஓடிட்டான். ஆனா உங்க அப்பா வந்து ராங்கான பெர்சன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பரிக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆனா இதுதாங்க உண்மை" அப்படின்ற மாரி இந்த பொம்பள ஒரு பக்கம் குண்ட தூக்கி போட, அம்மாக்காரவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. பொண்ணுக்காரியும் வந்து, "இங்க பாருங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து வந்துருவாரு. எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. என் அப்பா மேலயும் நம்பிக்கை இருக்கு. என் அப்பா ராங் பெர்சன எனக்கு செலக்ட் பண்ணல. ரைட் பெர்சன் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்து அந்த இடத்துல விட்டு குடுக்காமயே பேசிட்டு, அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, வீட்ட பக்கம் வந்தார்றான். இந்த விஷயம் எப்படியோ சித்திக்காரிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, இப்ப இவரு இறந்துட்டாரு. இப்ப சொத்த பிரிச்சு கேட்டாலும் இவங்க தரமாட்டாய்ங்க. இதுக்கு மேல எல்லாரும் ஒண்ணு தான், மண்ணு தான்னு பார்ப்பாய்ங்க. அதனால வந்து பரிய எப்படியாச்சு இந்த வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து ஒரு திட்டத்த தீட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த எல்லார்ட்டயுமே வந்து, "இங்க பாருங்க, ஹீரோ ஃபோன் பண்ணான்" அப்படின்ற மாரி சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு அவ அப்படியே தரையிலே நடக்கல. தரையிலே இல்ல. பறந்துட்டா, மிதந்துட்டா. அவ வந்து சொல்றா, "என்ன சொல்றீங்க? அவங்க ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாரு? எப்போ ஃபோன் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அம்மாக்காரவங்களும் வந்து, "நெஜமாலே அவன் ஃபோன் பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா ஃபோன் பண்ணான். அவன் என்ன சொன்னான், நம்ம பரியோடைய அப்பா இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சான். அதுக்கப்புறம் வந்து சண்டிகர்ல ரொம்ப வேலை இருந்தனால தான் பார்க்கல, வைக்கலன்னு சொல்லிட்டு இவ உருட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, "பரிய வந்து 2 வருஷத்துல வந்து கூப்பிட்டு போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் பிரச்சனை இல்ல. நான் ட்ரெயின் டிக்கெட் வச்சிருக்கேன் சண்டிகருக்கு. அனுப்பி விடுங்கன்னு சொன்னாரு, வச்சாருன்னு" சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா இந்த சித்திக்காரி. ஆனாலும் பரிக்கு என்ன, சரி நம்ம ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கா பரி. ஆனாலும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிப்புட்டு, அவளுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஊர விட்டு இப்படி நைஸா எஸ்ஸா இருக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த சீரியல்ல இருந்து தான் பார்த்து கத்துக்கணும் போல. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.